இலங்கைக்கு போன வந்தியத்தேவன் மாதோட்டம்ங்கிற நகரத்தை அடையிறான். அந்த நகரத்து கோட்டை வாசலுக்கு வெளியே காவலர்கள் அவனை தடுக்கிறாங்க. வந்தியத்தேவன் சேனாதிபதி பூதி விக்ரமகேசரிய பார்க்கணும்னு சொல்றான். ஆனா காவலர்கள் அவனை உள்ள விட மறுத்தாங்க. காவலர்களை பலவந்தமா தள்ளிக்கிட்டு உள்ள நுழைய முயற்சி செய்தான் அவன். உடனே காவலர்கள் அவனை சிறைப்பிடிச்சு கோட்டை தலைவர்கிட்ட கொண்டு போய் விட்டுறாங்க. அவன் போன சமயத்துல சோழ சேனாதிபதியான பூதி விக்ரமகேசரி ராமேஸ்வரத்துக்கு அனிருத்த பிரம்மராயரோட போறதுக்கு புறப்பட்டுக்கிட்டு இருந்ததால அவரு கோட்டை வாசல்ல பிடிபட்டவனை தான் வர்ற வரைக்கும் சிறையில வைக்குமாறு சொல்லிட்டு போயிடுறாரு. உடனே கோட்டை காவலர்கள் அவனை ஒரு பாழடைஞ்ச மண்டபத்துல கொண்டு போய் காவல்ல வைக்கிறாங்க. அப்படி காவல்ல வச்சிருந்த இடத்துல அவன் ஆழ்வார்க்கடியான சந்திக்கிறான். இதைத்தான் முந்தின பகுதியில கேட்டீங்க. தொடர்ச்சியத்தான் இந்த பகுதியில கேட்க போறீங்க. அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கதை ரேடியோ தமிழ். அமரர் கல்கி அவர்கள் எழுதிய பொன்னியின் செல்வன் நாவலுடைய 2வது பாகத்தை வாசிச்சுட்டு இருக்கோம். இதுவரைக்கும் 25 அத்தியாயங்களை கேட்டிருக்கீங்க. 26வது அத்தியாயத்திலிருந்து இந்த பகுதியில் கேட்க போறீங்க. கதையை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால சேனலுக்கு வந்திருக்கிற எல்லாருக்கும் என்னுடைய அன்பான வரவேற்புகள். இப்போ வாங்க கதைக்குள்ள போகலாம். அத்தியாயம் 26, ரத்தம் கேட்ட கத்தி. ஆழ்வார்க்கடியான் அங்கு எப்படி வந்து சேர்ந்தார், எதற்காக வந்திருக்கிறார் என்பதை பற்றி வந்தியத்தேவனுடைய உள்ளம் கலக்கமடைந்திருந்தது. ஆனாலும் அவன் அதை வெளியில் காட்டிக்கொள்ளவில்லை. என்ன வேடிக்கையை சொல்வது? சற்று முன்னால் தான் உங்களை பற்றி நினைத்து கொண்டேன். நிமிர்ந்து பார்த்தால் தாங்கள் சுவரேறி குதித்து வருகிறீர்கள். கொடுக்கிற தெய்வம் கூரையை பொத்துக்கொண்டு கொடுக்கும் என்று சொல்கிறார்களே, அது சரிதான் என்றான். அவன் சொன்னதை கேட்ட ஆழ்வார்க்கடியான், அப்பனே, சற்று முன்னால் என்னை பற்றி நினைத்தாயா? எதற்காக என்று கேட்ட ஆழ்வார்க்கடியானிடம் எனக்கு ராமபக்தனாகிய அனுமாரை பற்றிய நினைவு வந்தது. அனுமாரை பற்றி எண்ணியதும் தங்களுடைய நினைவும் வந்தது. உடனே பார்த்தால் தாங்களே வந்துவிட்டீர்கள். சுவரேறி குதித்து மட்டும் வந்தீர்களா, அல்லது அனுமாரை போல் கடலையே தாண்டி குதித்து வந்தீர்களா என்று கேட்டான் வந்தியத்தேவன். அதை கேட்ட ஆழ்வார்க்கடியான், தம்பி, அனுமார் எங்கே, அடியேன் எங்கே? அனுமார் இந்த இலங்கைக்கு வந்து ராட்சதர்களை படாத பாடுபடுத்தினார். என்னால் கேவலம் ஒரு பூனைக்கு வழி சொல்ல முடியவில்லை. இதோ பார், எப்படி ஒரு பூனை என் கால்களை பிராண்டி இரத்த காயம் செய்திருக்கிறது என்று சொல்லிக்கொண்டே ஆழ்வார்க்கடியான் தன் கால்களில் ஏற்பட்டிருந்த காயங்களை சுட்டிக்காட்டினான். அடடா, இப்படியா நேர்ந்து விட்டது? ஆனால் கேவலம் ஒரு பூனையோடு தாங்கள் சண்டைக்கு போன காரணம் என்ன என்று கேட்டான் வந்தியத்தேவன். நான் ஒன்றும் சண்டைக்கு போகவில்லை, அதுவேதான் என்னுடன் வலுச்சண்டைக்கு வந்தது என்றான் ஆழ்வார்க்கடியான். அது எப்படி சுவாமிகளே என்று கேட்டான் வந்தியத்தேவன். உன்னை தேடிக்கொண்டு நான் வந்தேன். வாசல் காவலர்களை ஏமாற்றி கொல்லைப்புற சுவர் வழியாக ஏறி குதித்தேன். நான் கால் வைத்த இடத்தில் வேண்டுமென்றே அந்த பூனை தன் வாலை நீட்டிக் கொண்டிருந்தது. என் கால் லேசாகத்தான் அதன் வாலில் பட்டது. இருந்தாலும் அந்த பொல்லாத பூனை தன் கால் நகங்களினால் என்னை தாக்கத் தொடங்கிவிட்டது. தம்பி, நான் சொல்வதை கேள். புலியோடு சண்டை போட்டாலும் போடலாம், ஆனால் பூனையோடு மட்டும் சண்டை போடக்கூடாது என்றான் ஆழ்வார்க்கடியான். சுவாமிகளே, அந்த ரகசியம் எனக்கு இப்போது தெரிந்து போய்விட்டது என்றான் வந்தியத்தேவன். எந்த ரகசியம் என்று கேட்ட ஆழ்வார்க்கடியானிடம், அந்த பூனை இங்கே என் அறைக்கும் வந்தது. என் நெற்றியில் வாலினால் தடவி கொடுத்தது. என்னோடு கொஞ்சி விளையாடியது. என்னை நகத்தினால் பிராண்டவில்லை, உம்மை மட்டுமே தாக்கி பிராண்டி இருக்கிறது. அதற்கு காரணம் என்ன? அந்த பூனைக்கு வைஷ்ணவர்களை கண்டால் பிடிக்கவில்லை போலிருக்கிறது. அது ஒரு வீரசைவ பூனை என்று நினைக்கிறேன் என்று கூறிய வந்தியத்தேவனிடம், ஓஹோ, அப்படியா? இந்த யோசனை எனக்கு தோன்றாமல் போயிற்றே. அது ஒரு வீரசைவ பூனை என்று தெரிந்திருந்தால் என்னுடைய தடியினால் 4 திருச்சாத்து சாத்தியிருப்பேனே என்றான் ஆழ்வார்க்கடியான். உம்முடைய கையில் தடி இல்லாததே நல்லது. ஏனென்றால் இந்த இடத்துக்கு வந்ததிலிருந்து என்னுடைய உடம்பிலே கூட வீரசைவ ரத்தம் கொதிக்க தொடங்கி இருக்கிறது. என் உரையில் உள்ள கத்தி வீர வைணவரின் ரத்தம் வேண்டும் என்று அழுகிறது. ஆனால் நீர் எனக்கு முன்னால் செய்த பேருதவியை நினைத்து அதை அடக்கி வைத்திருக்கிறேன் என்றான் வந்தியத்தேவன். அப்பனே, உனக்கு நான் ஒரு உதவியும் செய்யவில்லையே.
என்றான் ஆழ்வார்க்கடியான். வைணவரே, தங்கள் சகோதரியாகிய பழுவூர் இளையராணியை பற்றி எனக்கு நீர் சொல்லவில்லையா என்று கேட்டான் வந்தியத்தேவன். ஆமாம், சொன்னேன். பழுவூர் இளையராணி கடம்பூருக்கு அருகில் மூடு பல்லக்கில் போன போது திரை விலகியதே, அப்போது அந்த தேவியை நீர் எனக்கு சுட்டிக்காட்டவில்லையா என்று கேட்டான் வந்தியத்தேவன். ஆமாம், அதனால் என்ன என்று கேட்டான் ஆழ்வார்க்கடியான். சொல்லுகிறேன். அதே பல்லக்கு தஞ்சை கோட்டைக்கு அருகில் சென்று கொண்டிருந்த போது நான் பார்த்தேன். பல்லக்கு சுமப்பவர்கள் வேண்டுமென்றே வந்து என்னுடைய குதிரையின் மேல் இடித்தார்கள். நான் நியாயம் கோருவதற்காக பல்லக்கின் திரையை விலக்கி பார்த்தேன். அந்த பல்லக்கின் உள்ளே இருந்தது பழுவூர் இளையராணி சாட்சாத் நந்தினி தேவிதான். வந்தியத்தேவன் இப்படி சொன்னதும், ஓஹோ, நீ அதிர்ஷ்டசாலியப்பா. நான் ஆன மட்டும் முயன்றும் நந்தினியை பார்க்க முடியவில்லை. ஆனால் உனக்கு அது கைகூடி விட்டதே. அதிர்ஷ்டம் வரும்போது அப்படித்தான் தானாகவே வரும். பழுவூர் இளையராணியிடம் நான் தங்கள் பெயரை சொன்னேன். தேவிக்கு முக்கியமான செய்தி தாங்கள் சொல்லி அனுப்பியதாக கூறினேன் என்று வந்தியத்தேவன் கூறியதும், அப்பா, நானும் பார்த்தாலும் பார்த்தேன். உன்னை போல் கூசாமல் போய் சொல்லுகிறவனை இந்த பிரபஞ்சத்தில் எங்கும் பார்த்ததே கிடையாது. ஆமாம், அதற்கு அப்புறம் என்ன நடந்தது? என்னுடைய கற்பனையை கேட்டு வியந்து நந்தினி தேவி பழுவூர் முத்திரை மோதிரத்தை கொடுத்தார். அரண்மனையில் வந்து என்னை பார்க்கச் சொன்னார். நானும் உடனே போய் பார்த்தேன். என்னுடைய வீர பராக்கிரமங்களை பற்றி நானே சொல்லி தெரிந்து கொண்ட நந்தினி தேவி எனக்கு ஒரு முக்கியமான வேலை கொடுத்தார். அது என்ன வேலையப்பா என்று ஆழ்வார்க்கடியான் கேட்டான். இந்த இலங்கையில் மதுரை பாண்டிய வம்சத்து மணிமகுடமும் இந்திர மாலையும் இருக்கின்றனவாம். இலங்கை அரச குடும்பத்தார் மலைநாட்டில் அதை ஒளித்து வைத்திருக்கிறார்களாம். அந்த நகைகளை எப்படியாவது தேடிக் கொண்டு வந்து விடு என்று நந்தினி தேவி சொல்லி அனுப்பினார். ஆனால் அது இவ்வளவு கஷ்டமான வேலை என்று எனக்கு அப்போதே தெரியாமல் போயிற்று என்றான் வந்தியத்தேவன். அதை கேட்ட ஆழ்வார்க்கடியான், பெரிய பழுவேட்டரையரின் பொக்கிஷத்தில் உள்ள ஆபரணங்கள் 1000 கழுதை பொதி கனம் இருக்கும் என்று சொல்கிறார்கள். அவ்வளவும் இளையராணிக்கு போதவில்லையாக்கும். சரி, கொண்டு வந்தால் உனக்கு என்ன தருவதாகச் சொன்னாள் என்று கேட்டான் ஆழ்வார்க்கடியான். தஞ்சை கோட்டை காவலை சின்ன பழுவேட்டரையரிடமிருந்து பிடுங்கி எனக்கு தந்து விடுவதாகச் சொன்னார் என்றான் வந்தியத்தேவன். தம்பி தம்பி, தஞ்சை கோட்டை காவல் உனக்கு கிடைத்தால் தட்டுத்தடங்கள் இல்லாமல் நான் கோட்டைக்குள் வரலாம் இல்லையா என்று கேட்டான் ஆழ்வார்க்கடியான். அழகாய்த்தான் இருக்கிறது. எனக்கு தஞ்சை கோட்டை காவல் கிடைக்கிற வழி என்ன? நான் தான் இந்த ஊரில் வந்து இப்படி அகப்பட்டு கொண்டேனே என்று வந்தியத்தேவன் மிகவும் சோகமான குரலில் கூறினான். ஏன் அகப்பட்டு கொண்டாய்? எதற்காக உன்னை சிறைப்படுத்தி இருக்கிறார்கள் தெரியுமா என்று ஆழ்வார்க்கடியான் கேட்டான். பழுவூர் ராணி கொடுத்த முத்திரை மோதிரத்தை என்னுடன் கொண்டு வந்தேன். இங்கேயும் அதற்கு செல்வாக்கு இருக்கும் என்று நினைத்தேன். அதுதான் தவறாய் போயிற்று என்றான் வந்தியத்தேவன். அது தவறுதான் தம்பி, பெரிய தவறு. இங்கே சேனாதிபதி கொடும்பாளூர் பெரிய வேளார் அல்லவா? பழுவூர் வம்சத்துக்கும் கொடும்பாளூர் வம்சத்துக்கும் பெரும்பகை என்பது உனக்கு தெரியாதா என்று ஆழ்வார்க்கடியான் கேட்டதும், தெரியாமல் வந்துதான் அகப்பட்டு கொண்டேன். இப்போது என்ன செய்கிறதென்று தெரியவில்லை. தம்பி, நீ கவலைப்பட வேண்டாம். உன்னை விடுதலை செய்வதற்காகவே நான் இங்கு வந்திருக்கிறேன். நான் உன்னிடம் ஒரு சமயம் ஒரு உதவி கேட்டேன். நீ மறுத்துவிட்டாய். ஆனாலும் இப்போது உனக்கு உதவி செய்ய நான் வந்திருக்கிறேன். என்னுடன் எழுந்து வா. இந்த கணமே இச்சிறையிலிருந்து தப்பிவிடலாம் என்றான் ஆழ்வார்க்கடியான். வைஷ்ணவரே, தாங்கள் சீக்கிரமே இங்கிருந்து போய்விடுங்கள். என் உரையில் உள்ள கத்தி அதிகமாக புலம்பத் தொடங்கி இருக்கிறது. ஒரு வீர வைஷ்ணவனுடைய ரத்தம் வேண்டும் என்று கேட்கிறது. கேட்டால் கேட்கட்டுமே. என் உடம்பில் வேண்டிய அளவுக்கு ரத்தம் இருக்கிறது. உன் கத்திக்கு தேவையானால் கொஞ்சம் சாப்பிட்டு விட்டு போகட்டும். நீ எழுந்து என்னுடன் வா என்று ஆழ்வார்க்கடியான் கூறியதும், இல்லை, நான் வர முடியாது என்று மறுத்தான் வந்தியத்தேவன். காரணம் என்ன என்று கேட்டான் ஆழ்வார்க்கடியான். எனக்கு கண்ணை சுற்றி கொண்டு தூக்கம் வருகிறது. எத்தனையோ நாட்களாக இரவில் நான் தூங்கவில்லை. இன்றைக்கு நன்றாக தூங்குவது என்று தீர்மானித்திருக்கிறேன். அதனால்தான் பூனையை கூட தூக்கி எறிந்தேன் என்றான் வந்தியத்தேவன். தம்பி, இது என்ன இப்படி சொல்லுகிறாய்? இளைய பிராட்டி குந்தவை தேவியிடம் நீ ஒப்புக்கொண்ட காரியத்தை இப்படித்தானா நிறைவேற்றப் போகிறாய்? இந்த ஓலையை பொன்னியின் செல்வன் கையில் சேர்ப்பிக்கும் வரையில் இரவென்றும் பகலென்றும் பார்க்காமல் பிரயாணம் செய்வேன் என்று நீ ஒப்புக்கொள்ளவில்லையா? இவ்விதம் சொல்லி ஆழ்வார்க்கடியான் தன்னுடைய மடியிலிருந்து ஓலையை எடுத்து வந்தியத்தேவனிடம் கொடுத்தான்.
வந்தியத்தேவன் அதை ஆர்வத்துடன் வாங்கிக் கொண்டான். இதுவரையில் ஆழ்வார்க்கடியான் தன் வாயை பிடுங்கி வஞ்சித்து ஏமாற்ற பார்க்கிறான் என்றே அவன் நினைத்து கொண்டிருந்தான். இப்போது அந்த எண்ணம் மாறியது. இந்த ஓலை தங்களிடம் எப்படி வந்தது என்று கேட்டான். சேனாதிபதி விக்ரமகேசரிதான் கொடுத்தார். இதோ இந்த பழுவூர் பனை லட்சணையையும் திருப்பிக் கொடுக்க சொன்னார். உனக்கு எப்போது இஷ்டமோ அப்போது பிரயாணம் புறப்படலாம் என்று சொன்னார். வைஷ்ணவரே, தங்களுக்கு என் மனமார்ந்த நன்றி. வந்தியத்தேவன் இப்படி சொன்னதும், உன் நன்றியை எல்லாம் சேர்த்து வைத்துக்கொள், சமயம் வரும்போது கொடுக்கலாம் என்றான் ஆழ்வார்க்கடியான். ஐயா, இளவரசர் தற்சமயம் எங்கே இருக்கிறார் என்று தெரியுமா என்று கேட்டான் அவன். அது யாருக்கும் தெரியாது. அனுராதபுரத்திலிருந்து மலைநாட்டுக்கு சென்றிருக்கிறார். அவரை தேடி கண்டுபிடித்தே ஆக வேண்டும். உன்னோடு வழிகாட்டி போகும்படி சேனாதிபதி எனக்கு கட்டளையிட்டிருக்கிறார். நீ விரும்பினால் நானும் கூட வருகிறேன். வந்தியத்தேவனுக்கு மறுபடியும் சிறிது சந்தேகம் உண்டானது. சுவாமிகளே, புறப்படுவதற்கு முன்பு சேனாதிபதியை நான் பார்க்கலாமா என்று கேட்டான் அவன். அவசியம் பார்க்கலாம். பார்த்துவிட்டுத்தான் பிரயாணம் கிளம்ப வேண்டும். வானதி தேவியை பற்றி சேனாதிபதியிடம் தெரிவிக்காமல் போகலாமா என்றான் ஆழ்வார்க்கடியான். இதை கேட்ட வந்தியத்தேவன், இந்த வீர வைஷ்ணவனுக்கு உண்மையிலேயே மந்திர வித்தை கைவந்திருக்குமோ என்று வியப்படைந்தான். அத்தியாயம் 27. காட்டுப்பாதை. கொடும்பாளூர் பெரிய வேளாராகிய சேனாதிபதி பூதி விக்ரமகேசரி வயது முதிர்ந்த அனுபவசாலி. பல போர்க்களங்களில் பழம் தின்று கோட்டையும் போட்டவர். சோழ குலத்தாருடன் நெருங்கிய நட்பு முறவும் பூண்டவர். அவருடைய சகோதரராகிய கொடும்பாளூர் சிறிய வேளார் சில ஆண்டுகளுக்கு முன்னால் இலங்கை போர்க்களத்தில் வீர சொர்க்கம் அடைந்தார். அவருடன் சென்ற சைன்யமும் தோல்வியடைந்து திரும்ப நேர்ந்தது. அந்த பழியை துடைத்து கொடும்பாளூரின் வீரப்பிரதாபத்தை நிலைநாட்டி கொண்டிருந்தார் அவர். ஆகையாலேயே சற்று வயதானவராயிருந்தும் இலங்கை படைக்கு தலைமை வகித்து அங்கு வந்திருந்தார். இலங்கை போரை நன்கு நடத்த முடியாமல் பழுவேட்டரையர்களால் விளைந்த இடையூறுகளை பற்றி முன்னமே பார்த்தோம். நெடுங்காலமாக அந்த 2 சிற்றரசர் குலத்துக்கு ஏற்பட்டிருந்த போட்டியும் பகைமையும் இதனால் இப்போது அதிகமாக வளர்ந்திருந்தன. எனவே பழுவூர் முத்திரையிட்ட லட்சணையுடன் அகப்பட்டு கொண்ட வந்தியத்தேவனின் பாடு சேனாதிபதி பெரிய வேளாரிடம் கஷ்டமாகத்தான் போயிருக்கும். அதிர்ஷ்டவசமாக அனிருத்த பிரம்மராயரிடம் இதை பற்றி அவர் பேச நேர்ந்தது. வந்தியத்தேவனை பற்றிய உண்மையை ஆழ்வார்க்கடியானிடமிருந்து தெரிந்து கொண்ட அனிருத்தர் அவனையே சேனாதிபதி பூதி விக்ரமகேசரியிடம் சென்று உண்மையை தெரியப்படுத்தும்படி அவசரமாக அனுப்பி வைத்திருந்தார். வானர் குலத்து வீரகுமாரனை மேலும் கீழும் உற்று பார்த்த சேனாதிபதி பூதி விக்ரமகேசரிக்கு அவனிடம் நல்ல அபிப்பிராயம் உண்டாகியிருக்க வேண்டும். அன்பான குரலில், தம்பி, உன்னை இங்கே சரியாக கவனித்துக் கொண்டார்களா? தங்குவதற்கு இடம், உணவு எல்லாம் சரிவர கிடைத்ததா என்று கேட்டார். ஆம் சேனாதிபதி, ஒரு குறைவும் இல்லாமல் பார்த்து கொண்டார்கள். கூறிய ஏவலை செய்வதற்கு வாசலில் 5-6 சேவகர்கள் எப்போதும் காத்திருந்தார்கள். தங்குவதற்கு இடம் தாராளமாய் கிடைத்தது. இரவு போஜனத்துக்கு ஒரு பூனையை அனுப்பி வைத்தார்கள். அதை நான் சாப்பிட எண்ணி இருக்கையில் இந்த வீர வைஷ்ணவரை கண்டதும் கோபம் வந்துவிட்டது. இவரை நகத்தினால் பிராண்டிவிட்டு அது ஓடிவிட்டது என்றான் அவன். இதை கேட்ட சேனாதிபதி ஆழ்வார்க்கடியானிடம், அட, இந்த பிள்ளை ரொம்ப வேடிக்கைக்கார பையனா இருக்கிறானே, திருமலை, இவன் சொல்வது உண்மையா என்று கேட்டார். சேனாதிபதி, இவனுடைய முன்னோர்கள் கவிஞர்களாம். ஆகையால் இவனிடமும் கற்பனா சக்தி அதிகம் இருக்கிறது. மற்றபடி இவன் சொல்வதெல்லாம் உண்மைதான். இவனை நான் பார்க்க போன இடத்தில் ஒரு பூனை என் கால் கைகளை பிராண்டி விட்டது என்றான் ஆழ்வார்க்கடியான். அவனுடைய உடம்பில் ஏற்பட்டிருந்த இரத்த காயங்களை பார்த்து சேனாதிபதி பூதி விக்ரமகேசரி விழுந்து விழுந்து சிரித்தார். ஒரு பூனையா உன்னை இந்த பாடுபடுத்தி விட்டது? நல்ல வேளை, காட்டுப்பாதையில் போவதற்கு இந்த வீரன் உனக்கு வழித்துணையாக கிடைத்திருக்கிறான் என்று சொன்னார். சேனாதிபதி, எனக்கு வழித்துணை தேவையில்லை. என்னுடைய கைத்தடியே போதுமானது. அதை எடுத்துக்கொள்ளாமல் நான் இவனை பார்க்க போனதுதான் பிசகாய் போய்விட்டது என்றான் ஆழ்வார்க்கடியான். அப்படியானால் இவனுக்கு நீ வழித்துணையாக இரு. புறப்படுவதற்கு முன்னால் இவனுக்கு சரியாக சாப்பாடு ஏற்பாடு பண்ணி வைத்துவிட்டு அப்புறம் கிளம்பு. தம்பி, இப்போது இலங்கையில் சாப்பாட்டு வசதி கொஞ்சம் குறைவு. இங்குள்ள ஏரி குளங்களையெல்லாம் மகிந்தனுடைய சேனா வீரர்கள் கரையை உடைத்துவிட்டு போய்விட்டார்கள். அதனால் விவசாயம் சரியாக நடப்பதில்லை. விவசாயம் செய்வதற்கு ஆட்களும் இல்லை. இந்த நாட்டு மக்களே பட்டினி கிடக்கிறார்கள். நம்முடைய வீரர்களுக்கு மட்டும் எப்படி உணவு கிடைக்கும்? நம்முடைய நாட்டிலிருந்தும் அரிசி போதிய அளவு அனுப்பி வைப்பதில்லை என்றார். சேனாதிபதி, அது எனக்கு தெரிந்த விஷயம்தான். பழையாறை வீரப்படை வீடுகளின் வழியாக இளைய பிராட்டி சென்றபோது
பெண்கள் அவரிடம் முறையிட்டதை கேட்டுக்கொண்டிருந்தேன் நான். இலங்கையில் எங்கள் கணவன்மார்களும் பிள்ளைகளும் பட்டினி கிடக்கிறார்களாமே என்று அவர்கள் முறையிட்டார்கள் என்றான் வந்தியத்தேவன். ஓஹோ, இது அங்கேயும் தெரிந்து முறையிட்டார்களோ? நல்லது நல்லது. அதற்கு இளைய பிராட்டி என்ன மறுமொழி சொன்னார்கள் என்று கேட்டார் சேனாதிபதி. சேனாதிபதி பெரிய வேளார் இலங்கையில் இருக்கும் வரையில் நம் வீரர்களை பட்டினியால் சாக விடமாட்டார், நீங்கள் கவலைப்பட வேண்டாம் என்று ஆறுதல் சொன்னார் அவர். ஆஹா, இளைய பிராட்டி அவ்விதம் சொன்னாரா? உலகத்தில் எத்தனையோ ராஜகுலங்களில் எவ்வளவோ புகழ்பெற்ற கன்னிகைகள் பிறந்ததுண்டு. ஆனால் எங்கள் இளைய பிராட்டிக்கு இணையானவர் வேறு யாரும் இல்லை என்றார் சேனாதிபதி. அடுத்தபடியாக சொல்லக்கூடிய இளவரசி ஒருவர் உண்டு சேனாதிபதி என்றான் வந்தியத்தேவன். அது யார் தம்பி என்று சேனாதிபதி கேட்டதும், கொடும்பாளூர் இளவரசி வானதி தேவிதான் என்றான் வந்தியத்தேவன். அதை கேட்ட சேனாதிபதி, ஆஹா, இந்த பிள்ளை ரொம்ப பொல்லாதவனாயிருக்கிறானே, இவனுடைய கற்பனா சக்தி என்னையே மயக்கிவிடும் போலிருக்கிறதே. தம்பி, பழையாறையில் எங்கள் குலவிளக்கை நீ பார்த்தாயா என்று கேட்டார். பார்த்தேன் ஐயா. இளைய பிராட்டியுடன் அவர் இணை பிரியாமல் இருந்து வருகிறார். அவரை பார்க்காமல் எப்படி இருக்க முடியும்? வைத்தியர் வீட்டிலிருந்து வழி அனுப்ப 2 பேருமாகத்தான் யானை மீது ஏறி வந்தார்கள். தீபத்தை ஒளியும் மலரை மணமும் உடம்பை நிழலும் பிரியாதது போல் வானதி தேவியும் இளைய பிராட்டியும் பிரியாமல் இருக்கிறார்கள் என்றான் அவன். அடடே, இந்த பிள்ளை வெகு புத்திசாலி. திருமலை, இவனை நம் பொக்கிஷ சாலைக்கு அழைத்துச் சென்று வேண்டிய ஆடை ஆபரணங்களை கொடுத்து அழைத்து போ என்றார் சேனாதிபதி. ஐயா, எல்லாம் தற்சமயம் பொக்கிஷத்திலேயே இருக்கட்டும், திரும்பி போகும்போது நான் வாங்கி கொண்டு போகிறேன் என்றான் வந்தியத்தேவன். தம்பி, எங்கள் வீட்டு பெண்ணை பற்றி, வானதியை பற்றி இளைய பிராட்டி எனக்கு செய்தி ஒன்றும் அனுப்பவில்லையா என்று சேனாதிபதி கேட்டதும், சேனாதிபதி, தங்களிடம் நான் பொய் சொல்ல விரும்பவில்லை என்றான் அவன். நீ யாரிடமும் எப்போதும் பொய் சொல்ல வேண்டாம் தம்பி என்றார் அவர். இந்த வீர வைஷ்ணவர் விஷயத்தில் மட்டும் தயவு செய்து விதிவிலக்கு அளிக்க வேண்டும். சேனாதிபதி, இவரிடம் உண்மையை சொன்னால் என் தலை வெடித்து போய்விடும் என்றான் வந்தியத்தேவன். வேண்டாம் வேண்டாம், இளைய பிராட்டி எனக்கு ஒன்றும் செய்தி அனுப்பவில்லையாக்கும் என்றார் சேனாதிபதி. தங்களுக்கு செய்தி அனுப்பவில்லை? ஆனால் ஆனால் என்ன? யாருக்கு அனுப்ப வேண்டுமோ அவருக்கு அனுப்பியிருக்கிறார்கள். வானதி தேவியை பற்றி இளவரசரிடம் நேரில் சில செய்திகளை சொல்லும்படி பணித்திருக்கிறார்கள் என்றான் வந்தியத்தேவன். உன்னை போன்ற புத்திசாலி பிள்ளையை நான் பார்த்ததே இல்லை என்று கூறி சேனாதிபதி பெரிய வேளார் வந்தியத்தேவனை மார்போடு அணைத்து கொண்டார். பின்னர், சரி, இனி வீண் பொழுது போக்க வேண்டாம், புறப்படுங்கள் என்று சொன்னார். ஐயா, இந்த வீர வைஷ்ணவர் என்னோடு அவசியம் வரத்தான் வேணுமா? இவர் இல்லாமல் நான் தனியே போகக்கூடாதா என்றான் வந்தியத்தேவன். இவர் வருவதில் உனக்கு என்ன ஆட்சேபம் என்றார் சேனாதிபதி. எனக்கு ஆட்சேபம் இல்லை. இனி இடுப்பில் சொருகியுள்ள கத்தி சுத்த வீரசைவ கத்தி. அது வீர வைஷ்ணவ ரத்தம் வேண்டும் என்று வெகு நாளாக கேட்டுக்கொண்டிருக்கிறது. என்னை மீறி அது வெளிக்கிளம்பி விட்டால் இவருடைய பாடு ஆபத்தாய் போய்விடும் என்று பார்க்கிறேன் என்று வந்தியத்தேவன் சொன்னதும், அப்படியானால் அந்த கத்தியை இங்கே விட்டுவிட்டு வேறு கத்தி எடுத்துக்கொண்டு போ அப்பா. திருமலை உன்னோடு வராவிட்டால் நீ இளவரசரை கண்டுபிடிக்க முடியாது. அவர் இருக்குமிடமே யாருக்கும் தெரியாது. மேலும் இளவரசரிடம் கொடுப்பதற்கு இவனும் ஒரு முக்கியமான ஓலை கொண்டு வருகிறான். ஆகையால் 2 பேருமாக சேர்ந்து போவதே நல்லது. வழியில் ஒருவரோடொருவர் சண்டை பிடித்து கொண்டு காரியத்தை கெடுத்து விடாதீர்கள் என்று எச்சரிக்கை செய்தார் சேனாதிபதி. இவ்விதம் சொல்லிவிட்டு பெரிய வேளார் மறுபடியும் வந்தியத்தேவனை அருகில் அழைத்து அவனுடைய காதோடு ரகசியமாக சொன்னார். தம்பி, இவனால் உன் காரியத்துக்கு இடைஞ்சல் ஒன்றும் நேராது. ஆனாலும் ஜாக்கிரதையாகவே இரு. இளவரசரிடம் இவன் என்ன செய்தி சொல்கிறான் என்பதை தெரிந்து கொண்டு வந்து என்னிடம் அப்படியே சொல்லு என்று அவர் சொன்னதும், ஆழ்வார்க்கடியானை தனக்கு ஒற்றனாக பின்னோடு அனுப்புகிறார்கள் என்று முதலில் வந்தியத்தேவன் எண்ணியிருந்தான். இப்போது தான் அவனுக்கு ஒற்றன் என்று தோன்றியது அவனுக்கு. இந்த நிலைமை வந்தியத்தேவனுக்கு மிகவும் பிடித்திருந்தது. வந்தியத்தேவனும் ஆழ்வார்க்கடியானும் 2 வீரர்கள் துணையுடன் அன்று இரவே புறப்பட்டார்கள். பிரயாணம் தொடங்கி 2 நாள் கிழக்கு நோக்கி சென்றார்கள். முதலில் கொஞ்ச தூரம் ஊர்ப்புறங்களாக இருந்தன. ஓரளவு ஜன நடமாட்டமும் இருந்தது. வர வர ஊர் பிரதேசங்கள் மாறி காட்டு பிரதேசமாக மாறி வந்தது. முதலில் குட்டை மரங்கள் நிறைந்த காடாயிருந்தது. பின்னர் வானையளாவிய பெரிய மரங்கள் அடர்ந்த அரண்யங்களாக மாறின. இடையிடையே ஏரிகள் தெரிந்தன. ஆனால் அவற்றின் கரைகள் பல இடங்களில் இடிந்து கிடந்தன. தண்ணீர் நாலாபுறமும் ஓடிப்போய் ஏரிகள் வறண்டு கிடந்தன.
கழனிகள் பயிர் செய்யப்படாமல் கிடந்தன. இன்னும் ஓரிடத்தில் விசாலமான பிரதேசத்தில் தண்ணீர் தேங்கி இருந்தது. இந்த காட்சிகளையெல்லாம் பார்த்து கொண்டே அவர்கள் சென்றார்கள். யுத்தத்தினால் இந்த பிரதேசத்தில் ஏற்பட்டிருந்த அழிவுகளை பற்றி ஆழ்வார்க்கடியான் வந்தியத்தேவனுக்கு எடுத்துச் சொல்லிக் கொண்டே போனான். 2 தினங்களுக்குப் பிறகு பிரயாண திசை மாறியது. கிழக்கு திசையில் சென்றவர்கள் இப்போது தெற்கு நோக்கி திரும்பினார்கள். அந்த பிரதேசம் முழுக்க காடுகளும் மலைகளுமாக இருந்தது. அத்தகைய காட்டு வழிகளில் கொடிய மிருகங்களினால் ஏற்படக்கூடிய அபாயங்களை பற்றி பேச்சு எழுந்தது. நரிகள், சிறுத்தை புலிகள், கரடிகள், யானைகள் ஆகிய மிருகங்கள் அக்காடுகளில் உண்டு என்று ஆழ்வார்க்கடியான் கூறினான். நரிகள் கூட்டமாக வந்தால் அபாயம் அல்லவா என்று வந்தியத்தேவன் கேட்டான். கடம்பூர் மாளிகையில் அவன் கண்ட பயங்கர கனவு ஒன்று அவனுக்கு நினைவுக்கு வந்தது. நரிகள் கூட்டத்தை காட்டிலும் ஒற்றை நரியின் ஊளையினால் அபாயம் அதிகம் என்று ஆழ்வார்க்கடியான் கூறினான். அது எப்படி சுவாமிகளே என்று கேட்ட வந்தியத்தேவனிடம், இந்த காடுகளில் நரியும் சிறுத்தையும் சேர்ந்து வேட்டைக்கு போகும். சிறுத்தை ஆங்காங்கே பதுங்கிக் கொண்டிருக்கும். நரி அங்குமிங்கும் ஓடி இரை தேடும். மனிதனையோ மான் முதலிய சாது மிருகத்தையோ கண்டால் ஒற்றை குரலில் அந்த நரி ஊளையிடும். உடனே சிறுத்தை பாய்ந்து வந்து விழுந்து கொல்லும். இப்படி சிறுத்தைக்கு ஒற்றன் வேலை செய்யும் நரிக்கு ஓரி என்று பெயர் என்று சொன்னான் ஆழ்வார்க்கடியான். இப்படி இவர்கள் பேசிக்கொண்டு போன போது கடல் குமுறும் சத்தம் கேட்டது. கடற்கரையிலிருந்து வெகு தூரம் வந்து விட்டோமே, இது என்ன சத்தம் என்று வந்தியத்தேவன் கேட்டான். பக்கத்தில் எங்கேயோ ஏரி அல்லது குளம் இருக்க வேண்டும். அதில் தண்ணீர் குடிப்பதற்கு யானை மந்தை வருகிற மாதிரி தெரிகிறது என்றான் ஆழ்வார்க்கடியான். ஐயோ, யானை மந்தையில் நாம் அகப்பட்டு கொண்டால் என்ன செய்வது என்று பதறினான் வந்தியத்தேவன். அதை பற்றி கொஞ்சமும் பயமில்லை. மந்தையில் வரும் யானைகள் நம்மை ஒன்றும் செய்யாது. நாம் ஒதுங்கி நின்றால் அவை நம்மை திரும்பி கூட பார்க்காமல் வழியோடு போய்விடும். இதற்குள் அவர்களுடன் வந்த வீரர்களில் ஒருவன் ஒரு மரத்தின் மேல் ஏறி 4 பக்கமும் பார்த்தான். ஐயா, ஒற்றை யானை வருகிறது, அதுவும் மத யானை. அதுவும் மரங்களை முறித்து அதம் செய்து கொண்டு வருகிறது என்று கூவினான். ஐயோ, இது என்ன சங்கடம், எப்படி தப்புவது என்று ஆழ்வார்க்கடியான் பீதியுடன் கூறி அங்குமிங்கும் பார்த்தான். யானை மந்தைகளுக்கு பயமில்லை என்றீர், ஒற்றை யானைக்கு ஏன் இவ்வளவு பயம் என்று வந்தியத்தேவன் கேட்டான். அப்பனே, மதங்கொண்ட ஒற்றை யானை சாதாரண 1000 யானைகளுக்கு சமமானது. அதன் மூர்க்கத்தனத்துக்கு முன்னால் யாரும் எதிர்த்து நிற்க முடியாது என்று ஆழ்வார்க்கடியான் கூறியதும், எங்கள் 3 பேர் கையிலும் வேல் இருக்கிறது, உம்முடைய கையில் ஒரு தடி இருக்கிறது, அது போதாதா என்றான் வந்தியத்தேவன். ஒரு மத யானையை 1000 வேல்களாலும் எதிர்க்க முடியாது. அதோ ஒரு செங்குத்தான குன்று தெரிகிறதே, அதில் நாம் ஏறிக்கொண்டால் ஒருவேளை தப்பித்துக் கொள்ளலாம். ஓடி பாருங்கள் என்றான் ஆழ்வார்க்கடியான். இவ்வாறு சொல்லிவிட்டு ஆழ்வார்க்கடியான் முதலில் குன்றை நோக்கி ஓடினான். மற்றவர்களும் பின்தொடர்ந்தார்கள். யானை அதிவேகமாக அவர்களை நெருங்கி வந்து கொண்டிருந்தது. மனிதர்களை பார்த்ததும் அதன் வெறி அதிகமாகி இருக்க வேண்டும். 4 பேரும் தலைக்கு ஒரு பக்கமாக சிதறி ஓடினார்கள். யானை மேலும் நெருங்கி வந்தது. ஆழ்வார்க்கடியானை குறிவைத்து கொண்டு வந்தது. அது இன்னும் 2 அடி எடுத்து வைத்தால் ஆழ்வார்க்கடியான் அதல பாதாளத்தில் விழும்படி நேரிடும். பக்கவாட்டில் ஓடுவதற்கும் வசதி இல்லை. செடி கொடிகள் அங்கு அடர்ந்திருந்தன. எப்படி தப்பிப்பது? ஆழ்வார்க்கடியான் அஞ்சி போயிருந்த அந்த சமயத்தில் வந்தியத்தேவன் கையில் வேலை எடுத்தான். அந்த நேரத்தில் ஆழ்வார்க்கடியானுடைய செய்கை வந்தியத்தேவனுக்கு ஒரு பக்கத்தில் சிரிப்பை உண்டாக்கியது. ஆழ்வார்க்கடியான் கையில் தடியை ஓங்கிய வண்ணம், நில் நில், அப்படியே நில், மேலே வந்தாயோ தொலைந்தாய், உன்னை கொன்று குழி வெட்டி மூடிவிடுவேன், ஜாக்கிரதை என்று மதயானையை பார்த்து அவன் இறைந்தான். அத்தியாயம் 28. ராஜபாட்டை. மதங்கொண்ட யானை ஆழ்வார்க்கடியானுடைய கைத்தடிக்கும் அவனுடைய அதட்டலுக்கும் பயந்து நின்றுவிடுமா என்ன? அது தும்பிக்கையை தூக்கி கொண்டு வழியிலிருந்த செடி கொடிகளை சிதைத்து கொண்டு மேலே மேலே வந்து கொண்டிருந்தது. அடுத்த வினாடி ஆழ்வார்க்கடியானுடைய கதி அதோ கதிதான் என்பதில் சந்தேகமில்லை. அவர்களுடன் துணைக்கு வந்த வீரர்கள் இருவரும் நின்ற இடத்தில் இருந்தபடியே ஓ என்று கூச்சலிட்டார்கள். வந்தியத்தேவன் தன் கையிலிருந்து நழுவி தரையில் விழுந்த வேலை திரும்ப எடுத்துக்கொண்டு கடைசியாக ஒரு முயற்சி செய்து பார்க்க எண்ணினான். அதே சமயத்தில் ஆழ்வார்க்கடியான் தன் கையில் இருந்த தடியை மதயானை மேல் எறிந்தான். மறுகணம் ஆழ்வார்க்கடியானை காணவில்லை. அவனுடைய தலைப்பாகை காற்றில் பறந்து சென்று ஒரு மரக்கிளையில் விழுந்தது. ஆழ்வார்க்கடியான் என்ன ஆகியிருப்பான் என்று சிந்திப்பதற்குள்ளே அதை காட்டிலும் முக்கியமான சம்பவம் ஒன்று நிகழ்ந்துவிட்டது. அவன் மறைந்த இடத்துக்கு அருகில் சென்ற யானை திடீரென்று மண்டியிட்டது போல் முன்கால்களை மடக்கிக் கொண்டு முன்புறமாக சாய்ந்தது.
அந்த வனப்பிரதேசம் முழுவதும் எதிரொலிக்கும்படி அந்த யானையின் பிளிரல் சத்தம் கேட்டது. மறுகணத்தில் மலை போன்ற அந்த மத யானையின் உருவம் முழுவதும் மலைச்சரிவில் விழுந்து மறைந்து விட்டது. யானை அந்த படுபாதாளத்தில் உருண்டு உருண்டு விழுந்தபோது சரிந்து விழுந்த பாறைகளின் தூசி படலம் மேலே எழுந்து பரவியது. என்ன நடந்தது என்பதை சிந்தித்து தெரிந்து கொள்வதற்கு வந்தியத்தேவனுக்கு சிறிது நேரம் ஆயிற்று. ஆழ்வார்க்கடியானுக்கு பின்னால் பெரும் பள்ளம் இருந்தபடியால் அவன் தடியை வீசி எறிந்த வேகத்தில் பின்புறம் சாய்ந்து விழுந்து விட்டான். அவனை நோக்கி சென்ற மதம் கொண்ட யானையும் முன்னங்கால் இரண்டையும் பள்ளத்தில் வைத்துவிட்டது. பிறகு சமாளிக்க பார்த்தும் முடியவில்லை. அதனுடைய குன்றை ஒத்த உடலின் பெருங்கனமே அதற்கு எதிரியாகி அதனை பள்ளத்தில் தள்ளிவிட்டது. மத யானைக்கும் மத யானையை ஒத்த ஆழ்வார்க்கடியானுக்கும் ஒரே நேரத்தில் ஒரே விதமான மரணம் சம்பவித்துவிட்டது. இதை வந்தியத்தேவனுடைய உள்ளம் உணர்ந்ததும் அவனுடைய உடம்பு சிலிர்த்தது. அவனுடைய இதயத்தில் பெரும் வேதனை உண்டானது. அந்த வைஷ்ணவன் மீது வந்தியத்தேவனுக்கு முதலில் ஏற்பட்டிருந்த சந்தேகங்கள் எல்லாம் மறைந்து பிரயாணத்தின் போது அவன் மேல் ஒரு வாஞ்சை ஏற்பட்டிருந்தது. அப்படிப்பட்டவனுக்கு இத்தகைய கதியா நேர வேண்டும்? அவனுடைய உதவியும் வழித்துணையும் இல்லாமல் இனி தான் கொண்டு வந்த காரியத்தை தானாகவே செய்து முடிக்க வேண்டுமே என்ற கவலையும் அவனுக்கு தோன்றியது. வைஷ்ணவனும் யானையும் பள்ளத்தில் விழுந்து மறைந்த இடத்துக்கு அருகில் வந்தியத்தேவன் வந்து நின்று கீழே உற்று பார்த்தான். முதலில் ஒரே புழுதி படலமாக இருந்தது. ஒன்றுமே புலப்படவில்லை. கொஞ்சம் கொஞ்சமாக புழுதி அடங்க யானை சென்ற வழியில் செடி கொடிகளும் பாறைகளும் சரிந்து விழுந்திருப்பது தெரிந்தது. அப்போது, என்ன தம்பி, சும்மா வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறாய்? ஒரு கை கொடுக்க கூடாதா என்ற குரலை கேட்டதும் வந்தியத்தேவனுக்கு ஒரு தரம் தூக்கி வாரி போட்டது. அதிசயத்தினால் தள்ளாடி விழாமல் குரல் வந்த இடத்தை நோக்கினான் அவன். யானை விழுந்த வழியை ஒட்டினாற்போல் செங்குத்தான பாறை ஓரத்தில் ஒரு மரத்தின் ஆணி வேரை பிடித்து கொண்டு ஆழ்வார்க்கடியான் தொங்கிக் கொண்டிருந்தான். வந்தியத்தேவனுடைய குதூகலத்துக்கு கேட்க வேண்டுமா? உடனே அவனுக்கு வேடிக்கை பேச்சும் வந்துவிட்டது. ஓஹோஹோ, வைஷ்ணவரே, கஜேந்திரனுக்கு மட்டும் மோட்சத்தை அளித்துவிட்டு நீர் திரிசங்கு சொர்க்கத்தில் தங்கிவிட்டீரே என்று சொல்லிக்கொண்டே வீரர்களை கைத்தட்டி அழைத்தான். தன் அறையில் சுற்றியிருந்த துணிச்சுருளை அவிழ்த்து எடுத்து ஒரு முனையை இரு வீரர்களையும் கெட்டியாக பிடித்து கொள்ளச் செய்தான். இன்னொரு முனையை கீழே விட்டதும் ஆழ்வார்க்கடியான் மரத்தின் வேரை விட்டுவிட்டு துணிச்சுருளை பிடித்து கொண்டான். 3 பேருமாக பிடித்து இழுத்து அந்த வைஷ்ணவனை மெதுவாக மேலே கொண்டு வந்து சேர்த்தார்கள். சிறிது நேரம் வரையில் ஆழ்வார்க்கடியான் நெடிய பெருமூச்சு விட்டுக்கொண்டு உணர்வற்றவனைப் போல படுத்து கிடந்தான். மற்றவர்கள் அவனை சூழ்ந்து கொண்டு ஆசுவாசப்படுத்தினார்கள். அவன் சட்டென்று எழுந்து உட்கார்ந்து, கிளம்புங்கள், நன்றாக இருட்டுவதற்குள் ராஜபாட்டைக்கு போய் சேர்ந்து விட வேண்டும். என் தலைப்பாகையை எங்கே, கைத்தடியை எங்கே என்று கேட்டான். ஒன்றும் அவசரமில்லை, நீர் இன்னும் சிறிது நேரம் ஆசுவாசப்படுத்திக் கொள்ளும், பிறகு நாம் புறப்படலாம் என்று சொன்னான் வந்தியத்தேவன். அதை கேட்ட ஆழ்வார்க்கடியான், யானையின் மரணம் என்பது சாதாரண விஷயமல்ல. சுற்றுப்பக்கம் வெகு தூரத்திலிருந்தெல்லாம் ஊன் தின்னும் மிருகங்களும் பறவைகளும் சற்று நேரத்துக்கெல்லாம் அந்த யானையின் உடலை உண்ணுவதற்காக வந்துவிடும். அப்படி வந்தால் நாமும் அந்த விலங்குகளுக்கு இரையாகி விடுவோம். உடனே புறப்படுங்கள் என்றான் ஆழ்வார்க்கடியான். அவன் கூறியதை வந்தியத்தேவன் இப்போது மறுத்து பேசவில்லை. நால்வரும் காட்டு வழியில் எவ்வளவு துரிதமாக போக முடியுமோ அவ்வளவு துரிதமாக சென்றார்கள். அஸ்தமிக்கும் சமயத்தில் அவர்கள் ராஜபாட்டையை அடைந்தார்கள். நாம் அனுராதபுரத்திலிருந்து சிம்மகிரிக்கு போகும் ராஜபாட்டையில் வந்து சேர்ந்திருக்கிறோம். தம்பள்ளை இன்னும் மறைக்காத தூரம் இருக்கிறது. ராத்திரி அங்கே போய் சேர்ந்து விடலாம் என்றான் ஆழ்வார்க்கடியான். ராஜபாட்டையின் இரு பக்கத்திலும் ஏராளமான வீடுகளும் கிராமங்களும் கடைவீதிகளும் கொல்லர் தச்சர் பட்டறைகளும் இருந்தன. அவற்றில் வசித்தவர்களும் தொழில் செய்தவர்களும் பெரும்பாலும் சிங்களவர்களாக தோன்றினார்கள். இந்த பகுதியெல்லாம் இப்போது யாருடைய வசத்தில் இருக்கிறது என்று வந்தியத்தேவன் கேட்டான். சோழ சைன்யம் தம்பள்ளை வரையில் கைப்பற்றியிருக்கிறது. அப்பால் சிம்மகிரி குன்றும் கோட்டையும் மகிந்தன் வசம் இருக்கின்றன. இந்த பக்கத்தில் வசிப்பவர்கள் பெரும்பாலும் சிங்களத்தவர்கள்தான். பொன்னியின் செல்வர் இங்கே வந்த பிறகு யுத்தத்தின் போக்கே மாறிவிட்டது. அனுராதபுரத்தில் இடிந்து போன புத்த விகாரங்களையெல்லாம் நம் இளவரசர் திரும்ப புதுப்பித்து கட்டும்படி கட்டளையிட்டிருக்கிறாராம். கேட்டாயா கதையை? அப்புறம் பௌத்த குருக்கள் ஏன் குதூகலமடைய மாட்டார்கள்? இளவரசரை நான் சந்திக்கும் போது நீங்கள் செய்யும் காரியம் எனக்கு கொஞ்சமும் பிடிக்கவில்லை என்று சொல்லிவிடப் போகிறேன் என்றான் ஆழ்வார்க்கடியான். கட்டாயம் சொல்லிவிடும். உமக்கு பிடிக்காத காரியத்தை செய்வதற்கு இந்த இளவரசர் யார்? அவருக்கு என்ன கொம்பு முளைத்திருக்கிறதா என்று கேட்டான் வல்லவரையன்.
அவருக்கு கொம்பு முளைக்கவில்லை தம்பி. ஆனாலும் அவரிடம் ஏதோ ஒரு சக்தி இருக்கிறது. அவருக்கு பின்னால் யார் என்ன குறை சொன்னாலும் எதிரில் அவரை பார்த்ததும் மயங்கி போய் விடுகிறார்கள். அவரை எதிர்த்து பேசும் சக்தி யாருக்கும் இருப்பதில்லை. அத்தகைய இளவரசரை தன்னுடைய இஷ்டப்படி நடக்க செய்யும் சக்தியே ஒரே ஒருவருக்குத்தான் உண்டு. நான் இளைய பிராட்டியை பற்றித்தான் சொல்கிறேன். குந்தவை தேவியின் வாக்குத்தான் அவருக்கு வேத வாக்கு என்றான் ஆழ்வார்க்கடியான். ஓஹோ, பழையாறை இளைய பிராட்டியை பற்றி சொல்கிறீர்களா? உமது சகோதரி பழுவூர் இளையராணியை பற்றித்தான் சொல்கிறீரோ என்று பார்த்தேன் என்றான் வந்தியத்தேவன். நந்தினியும் அபூர்வ சக்தி உடையவள்தான். ஆனால் அவளுடைய சக்தி வேறு விதமானது. ஒருவன் நரகத்தில் விழப்போகிறவனாயிருந்தால் குந்தவை தேவி அவனை தடுத்து நிறுத்தி சொர்க்கத்துக்கு கொண்டு போய் சேர்த்து விடுவார். அது ஒருவித சக்தி. நந்தினி என்ன செய்வாள் தெரியுமா? அவளுடைய சக்தி இன்னும் ஒருபடி மேலானது என்றே சொல்ல வேண்டும். நரகத்தையே சொர்க்கம் என்று சொல்லி சாதித்து அதை நம்பும்படியும் செய்து நரகத்தில் சந்தோஷமாக குதிக்கும்படி செய்து விடுவாள். ஆழ்வார்க்கடியான் இப்படி சொன்னதும் வந்தியத்தேவனுக்கு உடம்பு சிலிர்த்தது. நந்தினியின் குணத்தை பற்றியும் அவளுடைய சக்தியை பற்றியும் இந்த வீர வைஷ்ணவன் எவ்வளவு சரியாக அளந்து மதிப்பிட்டு வைத்திருக்கிறான். நந்தினி இவனுடைய சகோதரி என்று சொல்வது உண்மையாயிருக்க முடியுமா? இந்த யோசனையில் வந்தியத்தேவன் ஆழ்ந்து விட்டபடியால் மேலே ஒன்றும் கேட்கவில்லை. சிறிது தூரம் அவர்கள் மௌனமாக நடந்தார்கள். அந்த மௌனத்தை கலைத்து சில குதிரைகளின் குளம்பு சத்தம் கேட்டது. சற்று நேரத்துக்கெல்லாம் 4 குதிரைகள் வெகு வேகமாக 4 கால் பாய்ச்சலில் வந்தன. சூறாவளி காற்றைப் போல் புழுதியை கிளப்பி விட்டு சென்ற அந்த குதிரைகள் மின்னல் வேகத்தில் நடந்து வந்த இவர்களை தாண்டி சென்றன. ஆயினும் அந்த சிறிய நேரத்திலேயே அந்த குதிரைகளின் மேலே இருந்தவர்களில் ஒருவருடைய முகத்தை வந்தியத்தேவன் பார்த்து தெரிந்து கொள்ள முடிந்தது. ஆஹா, பார்த்திபேந்திரவர்மன் அல்லவா இவன்? காஞ்சியில் உள்ள இளவரசர் ஆதித்தரின் அந்தரங்க நண்பன் அல்லவா? நம்மை அவ்வளவாக பிடிக்காதவன் அல்லவா? இவன் எங்கே வந்துவிட்டு போகிறான்? எதற்காக இவன் இலங்கைக்கு வந்தான்? எப்போது வந்தான்? வந்தியத்தேவன் இப்படி எண்ணிக்கொண்டிருக்கும் போதே பிரயாணிகளை தாண்டி சென்ற குதிரைகள் சற்று தூரம் போனதும் கம்பீரமான ஒரு குரலில் நில்லுங்கள் என்று கட்டளை பிறந்தது. குதிரைகள் நின்றன. பிறகு இந்த பக்கமாக திரும்பின. அவர்களில் தலைவனாக காணப்பட்டவன் குதிரையை செலுத்தி கொண்டு முன்னால் வந்தான். மற்றவர்கள் பின்தொடர்ந்து வந்தார்கள். முன்னால் வந்தவன் வல்லவரையன் நினைத்தது போலவே பார்த்திபேந்திர பல்லவன்தான். வந்தியத்தேவனை அவன் உற்று பார்த்துவிட்டு, இது என்ன அப்பா, நீ எப்படி இங்கே வந்து சேர்ந்தாய்? தஞ்சாவூரில் நீ திடீரென்று மாயமாய் மறைந்து விட்டாய் என்று சொன்னார்களே, உன்னை பழுவேட்டரையர்கள் தீர்த்திருப்பார்கள் என்றல்லவா நினைத்தேன் என்றான். அதை கேட்ட வந்தியத்தேவன், பழுவேட்டரையர்களால் என்னை அவ்வளவு எளிதில் தீர்த்து கட்ட முடியுமா? நான் பழைய வானர் குலத்தைச் சேர்ந்தவன் அல்லவா? உயிரை காப்பாற்றிக் கொள்வது அவசியமாயிருக்கும்போது நான் காப்பாற்றிக் கொள்வேன். உயிரை கொடுக்க வேண்டிய சமயத்தில் கொடுக்கவும் அறிவேன். அப்படி நான் சாவதாயிருந்தால் தங்களைப் போன்ற பழைய பல்லவகுல தோன்றலுடன் சண்டை போட்டு சாவேனே தவிர கேவலம் பழுவேட்டரையர்களின் கையினால் சாவேனா என்று சொல்லிக்கொண்டே வந்தியத்தேவன் உரையிலிருந்து வாளை உருவினான். சேச்சே, உன்னோடு என்னை சண்டை போட சொல்கிறாயா? அதுவும் இந்த தூர தேசத்திலே வந்து? வேண்டாம் தம்பி, வேண்டாம். எனக்கு அவசர வேலை இருக்கிறது. உன்னிடம் இளவரசர் ஒப்புவித்த காரியம் என்ன ஆயிற்று என்று கேட்டான். செய்து முடித்து விட்டேன் ஐயா. சக்கரவர்த்தியிடம் கொடுக்கும்படி பணித்த ஓலையை சக்கரவர்த்தியிடம் கொடுத்தேன். இளைய பிராட்டியிடம் கொடுக்க சொன்ன ஓலையை அவரிடம் கொடுத்தேன் என்றான். இங்கே எதற்காக வந்தாய் என்றான் பார்த்திபேந்திரன். இலங்கையை பார்க்க வேண்டும் என்ற ஆசை எனக்கு வெகு நாளாக இருந்தது. அதற்காக இந்த வைஷ்ணவரோடு புறப்பட்டு வந்தேன் என்றான் அவன். ஆஹா, இந்த ஆளை கூட நான் எங்கேயோ பார்த்திருக்கிறேன் போலிருக்கிறதே என்றான் பார்த்திபேந்திரன். ஆம் மகாராஜா, பார்த்திருக்கிறீர்கள். என் சகோதரியை பற்றி ஏதாவது தெரியுமா என்று விசாரிப்பதற்காக இளவரசர் ஆதித்தரிடம் நான் வந்தேன். அப்போது தாங்களும் அவர் பக்கத்தில் இருந்தீர்கள். அது யார் உன் சகோதரி என்று கேட்டான் பார்த்திபேந்திரன். இப்போது பழுவூர் இளையராணியாக விளங்கும் நந்தினி தேவி என்றான் ஆழ்வார்க்கடியான். ஆஹா, அந்த விஷப்பாம்பினால் நாட்டுக்கு நேர்ந்திருக்கும் தீங்குகளை எல்லாம் நினைத்தால் அவளுடைய அண்ணனாயிருப்பதற்காக உன்னை கழுவிலேற்ற வேண்டும் என்றான் அவன். மகாராஜா, ஒரு நாள் நான் கழுவிலேறி சாவதாகவே சபதம் செய்து கொண்டிருக்கிறேன். அன்றைக்கு தாங்களே வந்து தங்கள் கையினாலேயே அந்த காரியத்தை செய்துவிட்டால் என்று ஆழ்வார்க்கடியான் சொல்லிக் கொண்டிருக்கும் போதே உன்னை கழுவில் தூக்கி போட என்னால் முடியுமா? அதற்கு 100 ஆள் வேண்டும். இருக்கட்டும், நீங்கள் வருகிற வழியில் இளவரசரை பற்றி ஏதாவது செய்தி கேள்விப்பட்டீர்களா? அவர் அனுராதபுரத்துக்கு வந்து விட்டாரா தெரியுமா என்று பார்த்திபேந்திரன் கேட்டான். அதை பற்றியெல்லாம் எங்களுக்கு என்ன தெரியும் மகாராஜா?
நாங்கள் காட்டு வழியில் வந்தோம். காட்டில் ஒரு மத யானை என்னை துரத்தி கொண்டு வந்தது. அப்போது பாருங்கள் என்று ஆழ்வார்க்கடியான் சொல்லிக் கொண்டிருக்கும் போதே, போதும் உன் கதை. யார் கண்டது? ஒரு நாளைக்கு உன்னை நானே கழுவில் தூக்கி போட்டு உன்னுடைய ஆசையை நிறைவேற்றினாலும் நிறைவேற்றுவேன் என்று சொல்லிக்கொண்டே பார்த்திபேந்திரன் குதிரையை திருப்பினான். ஆழ்வார்க்கடியான் பார்த்திபேந்திரனுடன் பேசியபடியே அவன் கூட இருந்த ஆட்களை எல்லாம் கூர்ந்து பார்த்து கொண்டிருந்தான். எல்லாரும் குதிரைகளை திருப்பிக் கொண்டு போன பிறகு ஆழ்வார்க்கடியான் வந்தியத்தேவனிடம், தம்பி, அந்த மற்ற 3 ஆட்களையும் பார்த்தாயா? அவர்களில் யாரையாவது உனக்கு முன்னம் தெரியுமா என்று ஆவலோடு கேட்டான். இல்லையே, நான் பார்த்ததே இல்லை என்றான் வந்தியத்தேவன். ஆம், நீ பார்த்திருக்க முடியாதுதான். அவர்களில் 2 பேரை நான் பார்த்திருக்கிறேன். திருப்புரம்பியம் பள்ளிப்படையில் நள்ளிரவில் பார்த்தேன். அப்பா, என்ன பயங்கரமான சபதம் எடுத்துக்கொண்டார்கள் என்று கூறிய போது ஆழ்வார்க்கடியானுடைய உடம்பு முழுவதும் நடுங்கியது. அப்படி என்ன பயங்கரமான சபதம் எடுத்துக்கொண்டார்கள் என்று கேட்டான் வந்தியத்தேவன். சோழர் குல பூண்டே இந்த உலகில் இல்லாமல் அழித்து விடுவதாக அவர்கள் சபதம் எடுத்துக்கொண்டார்கள். இவர்கள் எப்படி நமக்கு முன்னால் இங்கே வந்து சேர்ந்தார்களோ தெரியவில்லையே. கெட்டிக்காரர்கள். அவர்கள் இந்த முரட்டு பல்லவனை எப்படியோ பிடித்து கொண்டார்கள் பார் என்று சொல்லிவிட்டு ஆழ்வார்க்கடியான் மௌனமானான். வந்தியத்தேவனுக்கு கோடிக்கரையில் அவன் அறிந்த ஒரு விஷயம் நினைவுக்கு வந்தது. அவன் கோடிக்கரைக்கு வந்ததற்கு முதல் நாள்தான் 2 பேர் அவசரமாக இலங்கைக்கு போனார்கள் என்றும் பூங்குழலியின் தமையன் அவர்களை படகில் ஏற்றிச் சென்றான் என்றும் கேள்விப்பட்டான் அல்லவா? இவர்களில் இந்த 2 பேரும் இருப்பார்களோ? அப்படியானால் பார்த்திபேந்திரனுக்கும் இவர்களுக்கும் என்ன சம்பந்தம் இருக்க முடியும்? இப்படி எண்ணிக்கொண்டே அவர்கள் 4வரும் தம்பள்ளை எனும் புத்த புண்ணிய கஷேத்திரத்தை நெருங்கிக் கொண்டிருந்தார்கள். அத்தியாயம் 28 முடிவடைந்தது. அடுத்த பகுதியில் அடுத்து வரும் அத்தியாயங்களை கேட்கலாம். நன்றி.